ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில 3 முக்கியமான மசோதாக்களை அறிமுகப்படுத்தினாரு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 2025. செகண்ட், ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2025. தேர்ட் ஒன், யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா 2025. இந்த 3 மசோதாக்கள்ல மிகவும் சர்ச்சைக்குரியதாகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா தான். இது பிரதமர், முதலமைச்சர்கள், மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் ஆகியோரை குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல பதவியில இருந்து நீக்கிறதுக்கான வழிமுறைகளை உருவாக்குகிறது. இந்த மசோதா அரசியல் அமைப்பின் பிரிவுகள் 75, 164 மற்றும் 239 AA ஆகியவற்றில் திருத்தங்களை மேற்கொள்ள முன்மொழிகிறது. சோ இது எல்லாம் பற்றி டீட்டெயில்டா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மசோதாவோட முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அமைச்சர் 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனைக்குரிய குற்றச்சாட்டுல தொடர்ச்சியாக 30 நாட்களுக்கு கைது செய்யப்பட்டு காவல்ல வைக்கப்பட்டா அவரு பதவியில இருந்து நீக்கப்படுவார். இந்த பதவி நீக்க ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அமைச்சரா இருந்தா பிரதமரின் ஆலோசனையின் பேர்ல குடியரசுத் தலைவரால பதவி நீக்கம் செய்யப்படுவார். மாநில அமைச்சரா இருந்தா முதலமைச்சரின் ஆலோசனையின் பேர்ல ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்படுவார். பிரதமர் மற்றும் முதலமைச்சர்களா இருந்தா இவங்களும் இதே விதிகளின் கீழ் 30 நாட்களுக்கு காவல்ல வைக்கப்பட்டாங்க அப்படின்னா 31வது நாள்ல தானாவே பதவியில இருந்து நீக்கப்படுவாங்க. இந்த மசோதாவின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, குற்றவியல் பின்னணி கொண்டவங்க அமைச்சரவையில இடம் வர்றத தடுப்பதன் மூலம் அரசோட நம்பகத்தன்மையையும் நல்லாட்சியையும் உறுதிப்படுத்துவது. மேலும் பொது வாழ்வுல நேர்மையை நிலைநிறுத்தவும் மக்கள் பிரதிநிதிகளின் நடத்தை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் என்கிறதுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டுள்ளது. மசோதா கொண்டு வரப்பட்டதற்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜியோட கைது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பண மோசடி வழக்குல அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்ட போது செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சரா தொடர்ந்து பதவியில இருந்தாரு. அப்போ தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவரை பதவியில இருந்து நீக்க முதலமைச்சர் அவரை மறுபடியும் அமைச்சரா நியமிச்சாரு. இது பெரிய அரசியல் சர்ச்சையாச்சு. கடைசியில உச்ச நீதிமன்றத்தோட கண்டனத்துக்கு அப்புறம் தான் அவர் அமைச்சரவையில இருந்து நீக்கப்பட்டார். இந்த நிகழ்வு கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சரை எப்படி பதவியில இருந்து நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்புல தெளிவான வழிமுறைகள் இல்லைங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. இந்த மசோதா அந்த சட்ட இடைவெளியை நிரப்புறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதே மாதிரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் முதலமைச்சர் பதவியில இருக்கும் போதே கைது செய்யப்பட்ட நிகழ்வுகளும் இந்த மசோதாவிற்கான காரணங்களா சொல்லப்படுது. மத்திய அரசோட இந்த மசோதா அரசியல் வட்டாரங்கள்ல கடுமையான விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆளுங்கட்சி இத அரசியல் தூய்மையாக்க முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சிகள் இத அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகளோட முக்கிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சட்டத்தை தவறா பயன்படுத்தலாம். அமலாக்கத்துறை, CBI போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகளோட அதிகாரங்களை இந்த மசோதா தவறா பயன்படுத்த வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களோட தலைவர்கள் மீது பொய் வழக்குகள் போட்டு அவங்கள எளிதா பதவியில இருந்து நீக்க இது ஒரு கருவியா பயன்படலாம் அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க சொல்றாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னாடியே தண்டனை. ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் ஜா இந்த மசோதா குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் குற்றவாளிக்கும் இடையேயான வித்தியாசத்தை அழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காரு. நீதிமன்றத்தால ஒரு நபர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடியே வெறும் கைது மற்றும் காவல்ல வைக்கப்பட்டதாலேயே அவரோட பதவியை பறிக்கிறதுங்கிறது சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல். திமுக மற்றும் மற்ற எதிர்கட்சிகள் இந்த மசோதாவை
ஜனநாயகத்தின் மீதான நேரடி தாக்குதல்கள் அப்படின்னும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படின்னும் சொல்லிட்டு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. இது மாநில அரசுகளோட தன்னாட்சியை குறைச்சு மத்திய அரசோட கட்டுப்பாட்டை அதிகப்படுத்துற ஒரு முயற்சிங்கிறது அவங்களோட வாதம். மசோதாவோட தற்போதைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 21 முடியறதுனால இந்த மசோதா இப்ப உடனே நிறைவேற்றப்பட வாய்ப்பு இல்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி இருக்காரு. இந்த குழு மசோதாவோட எல்லா அம்சங்களையும் விரிவா ஆய்வு செய்யும். இந்த குழுவோட அறிக்கை அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரோட முதல் நாள்ல தாக்கல் செய்யப்படும். அரசியல் ஆய்வாளர்கள் இந்த மசோதா இப்போதைக்கு நிறைவேற்றப்படல அப்படின்னாலும் அரசு அரசியல் குற்றமயமாக்கலையும் ஊழலையும் கடுமையா எதிர்க்குதுங்கிற ஒரு மனநிலைய மக்கள் கிட்ட உருவாக்குறதுக்காகத்தான் அரசோட நோக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது ஊழல் எதிர்ப்பு மற்றும் நேர்மையான நிர்வாகம் குறித்த ஒரு அரசியல் செய்திய மக்களுக்கு சொல்றதா அமையுது. சட்ட ரீதியான மற்றும் அரசியலமைப்பு சார்பான கூடுதல் தகவல்களை நாம இப்போ பார்க்கலாம். இந்த மசோதா இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையான சில கோட்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, குற்றவாளி என நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி. இது இந்திய சட்டத்தின் மிக மோசமான அடிப்படை கோட்பாடு. ஒரு நபர் குற்றவாளி என நீதிமன்றத்தால தண்டிக்கப்படும் வரை அவர் நிரபராதியாகவே கருதப்படுவாரு. ஆனா இந்த மசோதா ஒருவரை கைது செய்து 30 நாட்கள் காவல்ல வைக்கப்பட்டாலே பதவியில இருந்து நீக்கும். இதன் மூலம் நீதித்துறை விசாரணை முடிவடைகிறதுக்கு முன்பே அரசியல் ரீதியான தண்டனை வழங்கப்படுகிறது. இது பல சட்ட நிபுணர்கள் மத்தியில கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. இந்த சட்டம் மக்கள் பிரதிநிதிகளை தகுதி நீக்கம் செய்ய சில விதிகளை பயன்படுத்துகிறது. அதன்படி ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு குற்றத்துல குறைந்தது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றாரு அப்படின்னு தண்டனை பெற்ற நாள்ல இருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். ஆனா இந்த மசோதா தண்டனை என்பதை பற்றியே பேசாம வெறும் கைது மற்றும் காவல் என்பதையும் பதவி நீக்கத்துக்கு போதுமானதாக கருதுகிறது. இது ஏற்கனவே உள்ள சட்டத்துல இருந்து ஒரு பெரிய மாற்றம். அடுத்ததா உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை பார்க்கலாம். இது போன்ற பிரச்சனைகள்ல உச்ச நீதிமன்றத்தின் கடந்த கால நிலைப்பாடுகள் முக்கியமானவை. லில்லி தாமஸ் வர்சஸ் இந்தியன் யூனியன் 2013 வழக்குல ஒரு மக்கள் பிரதிநிதி 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல தண்டனை பெற்றாரு அப்படின்னா தண்டனை வழங்கப்பட்ட உடனே அவர் பதவியில இருந்து நீக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 திருத்தம் செய்ய காரணமா இருந்தது. ஆனா இப்போது கொண்டு வரப்பட்டுள்ள மசோதா இந்த தீர்ப்புகள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய விதியை உருவாக்குகிறது. தண்டனை கிடையாது, மாறாக கைது மற்றும் காவல் மட்டுமே அடிப்படையாக இது எடுத்துக்கொள்கிறது. சர்வதேச மற்றும் அரசியல் பார்வையில பார்த்தோம் அப்படின்னா உலகின் பெரும்பாலான நாடுகள்ல ஒரு மக்கள் பிரதிநிதி அல்லது அமைச்சர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டா அவர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியான அழுத்தங்கள் கொடுக்கப்படும். இருப்பினும் சட்டப்படி குற்றவாளி என நிரூபிக்கப்படும் வரை அவர் பதவியில நீடிக்க அனுமதிக்கப்படுவதுதான் பொதுவான நடைமுறை. சில நாடுகள்ல கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கும் போது அமைச்சர் தன்னுடைய துறைகளை தற்காலிகமாக வேற ஒருவருக்கு ஒப்படைத்து விசாரணைக்கு ஒத்துழைப்பார். ஓகே, இந்த மசோதா நிறைவேற்றப்பட முடியுமாங்கிறது சந்தேகத்துக்கு உரியது. குறிப்பாக மாநிலங்களவையில ஆளுங்கட்சிக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை இல்ல. அப்படி இருந்தும் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்துல முன்மொழிந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, அரசியல் ஆய்வாளர்கள் கருதுவது போல ஒரு பெரிய அரசியல் செய்தியை உருவாக்குவதுதான். நாங்க ஊழலுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் குற்றமயமாக்கல எதிர்க்கிறோம் என்கிற பிம்பத்தை மக்களுக்கு கிட்டே உருவாக்குவதுதான் இதன் முக்கிய நோக்கமாக இருக்கலாம். மொத்தத்துல இந்த 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 2025 ஒரு புறம் நிர்வாகத்துல நேர்மையையும் வெளிப்படைத்தன்மையையும் நிலைநிறுத்த முயற்சிப்பதாக அரசு கூறுகிறது. ஆனா மறுபுறம் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கும் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கும் எதிரானதாக எதிர்கட்சிகளால பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதால இந்த மசோதா மேலும் சில விவாதங்களையும் அரசியல் சர்ச்சைகளையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்துல இது சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவின் அரசியல் மற்றும் சட்ட வரலாற்றுல ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும். ஆனா அதுக்கு முன்னால
குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன் தண்டனை என்ற கேள்விக்கு இந்த மசோதா எப்படி பதில் சொல்ல போகிறதுங்கிறத வந்து நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.